ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிமி கார்டன். இன்றைக்கி கலர்ஃபுல் லீவ்ஸ் உள்ள கோலியஸ் பிளான்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோலியஸ் பிளான்ட்ஸ் நிறைய கலர்ஸில் கிடைக்குது. என்ன கலர்ஸ் நமக்கு பிடிக்குதோ அந்த கலர்ஸ் வாங்கி வளர்த்துக்கலாம். இதோட இலைகள் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இதோட பூக்கள் வெள்ளை நிறத்தில் சின்ன சின்ன பூக்களாக தான் இருக்கும். இந்த செடியில் பூக்களை விட இலைகள் தான் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த இலைகளுக்காக தான் இந்த செடியவே நம்ம வாங்கி வச்சு வளர்க்குறோம். இதோட ப்ரொபகேஷன் பார்த்திங்கன்னா நார்மல் பாட்லேயே வளர்க்கலாம், மண் தரையிலையும் வளர்க்கலாம், கார்டன் சாயிலே போதும், கோகோ பீட் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு சிறிய கட்டிங் வச்சு வளர்த்தோன்னாலே இந்த செடி சீக்கிரத்தில் வேர் விட்டு வளர ஆரம்பிச்சிடும். டெய்லி தண்ணி தெளித்து விட்டால் போதும். இந்த செடி கண்டிப்பாக இன்டோர் பிளான்ட் கிடையாது, இது அவுட்டோர் பிளான்ட் தான். அவுட்டோரில் மட்டும்தான் இதை வளர்க்கணும். இதுக்கு சன்லைட் கண்டிப்பாக அவசியம். சன்லைட் படுற இடத்துல இந்த செடியை வச்சுக்கணும். டெய்லி தண்ணி ஊற்றணும். அப்போ இந்த செடி நல்லா வளர ஆரம்பிச்சிடும். இதோட கிளைகள் வளர வளர அதோட நுனி பகுதியை லைட்டாக உடச்சி விட்டு வளர்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா இதுலேருந்து பிரான்ச்சஸ் தனித்தனியாக பிரிஞ்சு டபுளாக வளர ஆரம்பிக்கும். அப்போ இந்த செடியோட அடர்த்தி இன்னும் அதிகமாகும். ஸோ இது ரொம்ப பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும். அதனால் இந்த செடியை நம்ம வீட்டில் வாங்கி வச்சு வளர்த்து அழகு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி கார்டனிங்.